அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இப்போ தொடர்ச்சியாக அல்ஜிப்ராவை தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் ஃப்ராக்ஷன்ஸ், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதாவது பின்னங்களின் கூடுதலும் கழித்தலும் பார்க்குறோம். பின்னங்களின் அதாவது ஃப்ராக்ஷனல் கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை செய்யும்போது இது எளிய முறையை பயன்படுத்தலாம். அதாவது சமமான பகுதிகள் கீழே உள்ள நம்பரில் எல்லாம் சமமாக இருந்தால் தொகுதிகளை மட்டும் கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். வெவ்வேறான பகுதிகளாக இருந்தால், அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் மீப்போமா எல்சிஎம், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீப் பொது மடங்கு எடுத்து கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம், ஒரு உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். 5/8 + 2/8. இங்கே 5/8 இது பகுதி 5 தொகுதி 8, இங்கே பகுதி 2 தொகுதி 8. கீழே உள்ள ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும் ஃப்ராக்ஷனில் உள்ள கீழே நம்பர் 2 காமனாக இருக்கிறதுனால இது ஈஸியாக அந்த நம்பரை போட்டுக்கணும். மேலே உள்ளதை ஆட் பண்ணணும். 5 + 2 = 7/8. இதே சப்ட்ராக்ஷனை பாருங்கள். 3/10 + 5/10. ப்ளஸுக்கு மைனஸ் எடுத்துக்கலாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். கீழே உள்ள தொகுதி 2 காமனாக இருக்குது, அதை அப்படியே போட்ட வேண்டியது. மேலே சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 3 - 5. 3 - 5 என்ன? 3 - 5 is -2/10. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் பாருங்கள். 2க்கு மேலே 2க்கும் 10க்கும் காமன் வந்து 2. ஸோ 1 2s are 5 2s are. ஸோ ஆன்சர் இஸ் -1/5. ஜென்ரலாக இது வந்து காமன் இருக்குது, காமன் இல்லாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 8/5 + 3/10. இந்த ஃப்ராக்ஷன் 8/5 இருக்குது, இங்கே 3/10 இருக்குது. 5ம் 10 ஈக்குவல் இல்லை. நம்ம ரெண்டும் ஈக்குவல் ஆகணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா மீப்பொரு பொது வகுத்தி. 5ஐயும் 10ஐயும் எந்த நம்பர் ஈஸியாக, எந்த நம்பரால் 5ஐயும் 10ஐயும் வகுக்கலாம்னு பார்க்கணும். 10க்கும் 5க்கும் எல்சிஎம் வந்து 10 தான். ஏன்னா LCM of 5 and 10 is 10. ஏன்னா 5ல் 5 இருக்குது, 10லையும் 5 இருக்குது. 2 5s are 10. ஸோ ரெண்டையும் காமனாக ஆக்கணும். எப்படி ஆகுறது? 8/5 மேலையும் கீழையும் 2ஆல் பெருக்கலாம். மேலையும் கீழே 2ஆல் பெருக்கினா கீழே உள்ளது 2 × 5 is 10 ஆயிரும். அதே போல் இங்கே 3/10 மேலையும் கீழே 1ஆல் பெருக்கணும். இப்போ என்ன வரும்? இங்கே 8 × 2 is 16, 2 × 5 is 10. இங்கே 3 × 1 is 3/10 × 1 is 10. இப்போ பாருங்கள், கீழே உள்ள டினாமினேட்டர் அதாவது தொகுதி 2ம் காமன் ஆயிடுச்சு. அதை அப்படியே ஒரு தரம் எழுதிக்கிட்டு மேலே 16 + 3 19/10 is the answer. ஃபர்தராக இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதலாம். அப்படின்னா 19ல் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது. மீதி எத்தனை? 9. இந்த பகுதி 9/10. ஃபர்தர் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 3x/8 - 3/10. இங்கே என்ன வரும்? இங்கே 8 and 10 இருக்குது. 8க்கும் 10க்கும் காமன் நம்பர் வந்து பார்க்கணும். அது பேர் எல்சிஎம். LCM of 8, 10. எப்படி பார்க்குறது? ஈஸியர் வே 8 to 10. இந்த 8க்கு 10க்கு ஃபர்ஸ்ட் காமன் என்ன? 2. 8ல் எத்தனை 2 இருக்குது? 4 2s. 5ல் வந்து 10ல் வந்து எத்தனை 2 இருக்குது? 5 2s இருக்குது. ஃபர்தராக 4க்கும் 5க்கும் காமன் இல்லை. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 4 × 5.
40. அதாவது 40 தான் எல்சிஎம். எதுக்கு? 8க்கும் 10க்கும். ஏன்னா 40ஆல 40யை 8ஆல டிவைட் பண்ணலாம், 40யை 10ஆல டிவைட் பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ இந்த ரெண்டு கீழே உள்ள தொகுதிகளையும் சேம் நம்பரா 40 ஆக்கணும். அது என்ன செய்யணும்? இங்க பாருங்க, 3x over 8. 8 எதால மல்டிப்ளை பண்ணா 40 வரும்? 5ஆல. multiply by 5, multiply by 5, minus 3 over 10, multiply by 40ல எத்தனை 10 இருக்கு? 410 இருக்கு. 4 over 4. இப்போ கீழே பாருங்க, 8 into 5 is 40. மேல 3x into 5 is 15x. minus கீழே பாருங்க, 4 into 10 is 40. மேல 3 into 4 is 12. பாருங்க, 40 40 காமன் ஆயிடுச்சு. அந்த 40யை அப்படியே போட்டுக்கணும். மேலே உள்ளதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 15x minus 12. 15x minus 12. இதை ஃபர்தரா பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் டைம் இருக்குது, இங்கே நார்மல் நம்பர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடிஷனுக்கு சப்ட்ராக்ஷனுக்கு இதே மெத்தட் தான். நம்ம இப்போ சில கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. Four into minus 5 plus 6 into minus 3 over minus 5 into 2 minus 7. இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது மிக்சிங்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன் மேலே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் ஆல்சோ இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை ஃபுல் பண்ணணும். 4 into minus 5 is minus 20. இங்கே 6 into minus 3 is minus 18. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் into minus is minus. minus 18 over 5 into 2 is 10, but minus 10, then 7. Yeah, மேலே simplify பண்ணா minus 20 minus 38 is minus 18 is minus 38. கீழே minus 10 minus 7 minus 17. Yeah. minus minus plus 38. The minus division minus is plus. So இப்போ 38ல இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆகலாம். ஏன்னா மேலே கூடுதலாக இருக்குது. 2 17s are 34, remainder 4 17. இன்னொரு கொஸ்டின் பாருங்க. half whole square over 4 into 5 square. இது எப்படி பார்க்கறது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நியூமரேட்டர்ல மேலே பிராக்கெட்ல என்ன இருக்குது? half இருக்குது. half square means half into half over 4. வேற 5 square is 25. அதாவது பிராக்கெட்டையும் பவரையும் முடிச்சாச்சு. அடுத்தது மேலே half into half இருக்குது. So half into 5 is 1 into 1 is 1 by 2 into 2 is 4 divided by 4 plus 25 is 29. 29 fraction எழுதுறதா 29 by 1 எழுதிக்கலாம், which is equal 1 over 4. fraction division multiplication எழுதலாம், reciprocal. 29 by 1 1 over 29 denominator எழுதலாம். which is equal 1 into 1 is 1, 4 9s are 36, 3 carries, 4 2s are 8, 11. So 1 over 116. 1 over கீழே ஃப்ராக்ஷன் வருது பாருங்க. 1
plus 5 square 1 over 5 square over 1 over 4. Okay. Now, மேலே நியூமரேட்டரில் 1 5 squared is 25. இதில் 1 over 4 cube. That is 1 over 4 3 times multiply. 1 into 1 into 1 is 1. 4 into 4 into 4 is 64. அதாவது கியூப்னா 1 by 4 1 by 4 1 by 4. இப்போ மேலே 26 by 1 26 by 64. இங்கே இதை பாருங்க, நியூமரேட்டர் இதான் காமன் நியூமரேட்டர். இங்கே 26 இருக்கு. 26 நம்ம எழுதிக்கணும். 26 by 1. இப்போ டிவிஷன் இருக்குது, அது மல்டிப்ளிகேஷனாக மாறும். அது இன்ட்டு 64 by 1. இதுதான் ஆன்சர். அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 6 are 24, 2 carries, 6 6 are 36, 38, 2 4s are 8, 2 6 are 12, 4, 8 plus 8 is 16, 1 carries, 6, 1, 1664, 1664, 1664 by 1, by 1, which is equal 1664. 1 denominator 1 இருந்தா அது எழுத தேவையில்லை. வந்து further little complicationல fraction addition subtraction பார்க்கலாம். அங்க பாருங்க, simplify 1 over 2 plus 2 over 3 over 3 over 4 minus 1 over 6. இங்க காமன் ஃப்ராக்ஷன் வந்து இந்த லைனு. இங்கே வந்து மேலே அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழே சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்குது. மேலே நியூமரேட்டர் இட் செல்ஃப் ஏ ஃப்ராக்ஷன். அதாவது 2க்கும் 3க்கும் காமன் எல்சிஎம் இஸ் 6. ஏன்னா 6ல் 2வும் போகும் 3வும் போகும். அதாவது மேலே உள்ள ஃப்ராக்ஷனுக்கு டினாமினேட்டர் வந்து காமன் ஆகணும். அதாவது பாருங்கங்க, 1 over 2 into 3 into 3 plus 2 over 3 2 into 2. ஏன் இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்னா கீழே பாருங்க, இங்கே 2 into 3 is 6, 3 into 2 is 6 காமன் ஆயிடுச்சு. அதை போல் கீழே 6க்கும் 4க்கும் காமன் என்ன? 6க்கும் 4க்கும் காமன் 12. ஏன்னா 12ல் 4 இருக்குது 6 இருக்குது. அது பேர் தான் எல்சிஎம். வந்து நம்ம கீழே உள்ள டினாமினேட்டரை காமன் ஆக்கணும், அதாவது 12 ஆக்கணும். என்ன செய்யணும்? 3 over 4 into 3 by 3. ஏன்னா கீழே உள்ள 12 ஆயிடுச்சு. மைனஸ் 1 over 6 மேலங்கிலே 2ஆல் பெருக்கலாம் 12 ஆயிடும். which is now further equal 1 into 3 23 is 3 over 6 plus மேலே 22 is 4 6 கீழே 3 into 3 is 9 over 12 minus இங்கே 1 into 2 is 2, 1 into 2 is 2 over 6 into 2 is 12. இப்போ மேலே காமன் டினாமினேட்டர் 6 வந்து காமன் டினாமினேட்டராக இருக்குது. அதை ஒரு தரம் எழுதிக்கணும். இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நம்ம போடுறோம். 3 plus 4 கீழே 12 9 minus 2 ஃபர்தராக 3 plus 4 is 7 over 6 divide 7 over 12. 9 minus 2 is 7, which is equal 7 over 6 become multiplication, division become multiplication, and multiply with the reciprocal. So 7 over 12 வந்து எப்படி மாறும்? 12 over 7 மாறும், which is equal
7 7 அடிச்சுக்கலாம் 1 and 2. So 2 over 1 which is equal to 2. நம்ம இதுவரை simplifying addition and subtraction of fraction பார்த்தோம். மேலும் வீடியோக்களை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். கண்டினியூவா பாருங்க. Thanks for watching. Please subscribe our YouTube channel.